எல்லோருக்கும் வணக்கம். ஸோ நெக்ஸ்ட் நம்மளோட பிரம்ம முகூர்த்த ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா November 3 to November 16 வரைக்கும் நடக்க இருக்குது. இது இந்த வாட்டி 14 நாளாக நடக்க இருக்குது. இது வரைக்கும் 7 டேஸாக நடந்துட்டு இருந்த பிரம்ம முகூர்த்த ப்ரோக்ராம் சேம் ஃபீஸோட 14 டேஸாக நடக்க இருக்குது. ஸோ நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா சீக்கிரமாக ரெஜிஸ்டர் பண்ணிங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனையும் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் இருக்குது. அந்த லிங்க் கிளிக் பண்ணிங்கனாலே இதுக்கு முன்னாடி அட்டன் பண்ணவங்களோட ஃபீட்பேக்ஸ் எல்லாம் அங்கேயே அவைலபிள் இருக்குது, பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அழைக்கிறான் மாதவன். இன்னைக்கு பேச போகிற டாபிக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு டாபிக்கு. எப்பயுமே வழக்கம் போல் நிறைய விஷயங்கள் நம்ம எடுத்து பேசுவோம் இல்லையா. ஸோ அதில் இன்னைக்கு நம்ம பேச போகிற விஷயம் அந்த நிறைவு அப்படின்னக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பேச போகிறோம். ஸோ பொதுவாக மனிதன் எப்பயுமே வந்து அந்த திருப்தி நிலையில் தான் இருக்கிறான். சில பேர் அந்த திருப்தி கூட படாத நிலையில் இருக்கிறாங்க. அந்த திருப்தியிலிருந்து எப்போ அந்த நிறைவு அப்படின்னக்கூடிய ஒரு நிலைக்கு போதோ அப்போ தான் அந்த உயர்ந்த கட்ட நிலையை நம்மளால் அடைய முடியும். மனதும் ஒரு போராட்டம் இல்லாத ஒரு வாழ்க்கைக்குள்ளே இருக்கும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நீங்கள் எதில் திருப்தி அடைஞ்சிங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா, சாப்பிடும்போது திருப்தியான, அதே மாதிரி செக்ஷுவலாக என்னோடய பார்ட்னர் கூட இருக்கும்போது வந்து நான் திருப்தியான, இந்த மாதிரி ஒரு விஷயமும் அந்தந்த நேரத்தில் கிடைக்கிது. சாப்பிட்டேன், அதனால் எனக்கு திருப்தி அடைஞ்சது. திரும்பவும் இந்த ஒரு விஷயம் நான் பண்ணேன், நான் நினச்ச மாதிரியே நடந்தது, அதனால் எனக்கு திருப்தி ஆச்சு. ஆனால் இந்த நிறைவு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் எப்போ நீங்கள் அடைஞ்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் எந்த ஒரு விஷயத்திலும் அந்த நிறைவுன்றதே வராது. இப்போது ஒரு ஆட்சியாளனாக இருக்கக்கூடியவங்க ஆட்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்கன்னு வச்சுப்போம். எப்போ அவங்களுக்கு அந்த திருப்தி நிலை வருதோ அப்போ வந்து திரும்ப என்ன பண்ணுவாங்கன்னா, ஓகே நான் நினச்ச மாதிரி நடந்துச்சு, சந்தோஷம். திரும்பவும் அதே மாதிரியான ஒரு விஷயத்த அவங்க ஆசைப்படுவாங்க. திரும்பவும் அதை அடைஞ்சாதான் அவங்களுக்கு திருப்தி. ஆனால் இந்த ஆட்சியாளனாக இருக்கக்கூடியவங்க எப்போ வந்து நிறைவு அப்படின்னக்கூடிய ஒரு விஷயத்துக்குள்ளே போகிறாங்களோ அப்போ தான் இந்த எதிர்பார்ப்பு என்பது அவங்களுக்கு குறையும். இல்லைனா ஒரு போராட்டம் இருக்கும். இப்போ நான் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நான் பண்ணணும்னு நினைக்கிறேன், இது எனக்கு திருப்தி இப்போ கொடுக்குது, திரும்பவும் எனக்கு அந்த ஒரு டைம் வரும்போது திரும்ப எனக்கு அந்த மாதிரியான ஒரு திருப்தி தேவைப்படுது. அப்போ திரும்பவும் நான் ஒரு எதிர்பார்ப்புக்குள்ளேயே இருப்பேனே தவிர அந்த டைமில் அது கிடைக்கலன்னா என் மனம் அங்கே போராட்டத்தில் நிகழ்த்தும். இப்போது சிம்பிளாக சொல்லணும்னா சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கும் ஃபுல்ஃபில்மெண்ட், அதுதான் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிறது. ஃபுல்ஃபில் ஆகிடுச்சுன்னா ஓகே, அவ்வளோதான், அந்த இடத்துல வேறு எனக்கு எதுவுமே தேவையில்லை. ஆனால் சாட்டிஸ்ஃபேக்ஷனை திரும்ப எனக்கு வந்துகிட்டே இருக்கும். இப்போ நான் செக்ஷுவலாக இருக்கிறேன், எனக்கு இந்த டைம் சாட்டிஸ்ஃபை ஆகுது, திரும்பவும் அடுத்த வாட்டி எனக்கு தேவைப்படுது. இப்போ நான் சாப்பிட்றேன், ஒரு பிரியாணி சாப்பிட்றேன், எனக்கு ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபை ஆகுது, திரும்ப அது எனக்கு வேணும். ஆனால் ஃபுல்ஃபில்லாக ஆகுறதுன்றது வந்து ரொம்ப குறைவு. இப்போது நீங்கள் ஒரு விஷயத்தை பாருங்கள், இந்த பணம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் கூட எதுக்காக நம்ம சம்பாதிக்கிறோம்? எல்லா இடத்துலையுமே என்னோட தேவையை பூர்த்தி பண்ணுறதுக்காக நான் சம்பாதிக்கிறேன். ஆனால் இந்த தேவை எல்லாமே நான் உனக்கு கொடுத்துட்றேன், உனக்கு பணம் வேண்டாம் கையில் அப்படின்னு சொல்லி சொன்னாலும் மனம் அது ஏற்றுக்காது. ஏன் தெரியுமா? அதில் இன்னும் திருப்தி நிலையே வரல. எவ்வளோ கொடுத்தாலும் அந்த திருப்தி நிலையே வராது. எல்லா இடத்துலையும் உனக்கு ஃப்ரீயாகவே தரேன், நீ கேட்குற எல்லா விஷயத்தையும் தரேன் அப்படின்னா கூட அந்த இடத்துல அவங்களுக்கு திரும்ப தேவை என்ன அப்படின்னா அந்த பணம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பொக்கிஷ மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா எப்போ அது மனதில் போய் நிற்குதோ அந்த நிறைவு அப்படின்னக்கூடிய ஒரு விஷயம் வராது. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இந்த உடலில் இருக்கிற வரைக்கும் இந்த காமம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த உடலுக்கு தேவை ஏற்படும் போது நான் அதை அனுபவிக்கிறேன், அதுக்கப்புறம் கடக்கிறேன் அப்படின்னா அது வேற. ஆனால் அந்த காமம் போய் என்னோட எண்ணங்களில் உட்காந்துருது, என் மனதில் முழுமையாக உட்காந்துருது அப்படின்னா அதை எடுக்கிறது ரொம்ப சிரமம். அதனால தான் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அந்த மற்ற மிருகங்களுக்கு மற்ற உயிரினங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா உடல் அளவால் இருக்கும். அது அந்த டைமில் தேவைப்படுது, அதை அனுபவிக்குது, அதுக்கப்புறம் விட்டுருது. ஆனால் இந்த மனிதனுக்கு மட்டும்தான் இது மனதில் போய் உட்காந்துருது. இந்த காமம் அப்படின்னு சொல்லக்கூடிய உணர்வு மனதில் போய் உட்காந்துருது. அப்போ என்னன்னா, இப்போ அனுபவிச்சா கூட திரும்பவும் ஒரு பொருளை பார்க்கும்போது அதே தன்மையிலே தான் பார்க்குறான். அந்த ஒரு நிறைவு வரல, அந்த ஒரு திருப்தியும் வரல. ஏன்னா அந்த திருப்தி முதல்ல அடிப்படையில் திருப்தி அடைஞ்சாதான் அந்த நிறைவுக்குள்ளேயே போக முடியும். அந்த இன்னும் திருப்தி நிலையே அடையலை அப்படின்னா எங்கே நிறைவுக்குள்ளே போகிறது? அப்போ ரெண்டுத்துக்குமே பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. நான் இப்போ இன்றைக்கி ஒரு பொருளை சாப்பிட்றேன், அப்படியே டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க, செம்மையாக இருந்துச்சுங்க, ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இன்றைக்கி சாப்பிட்டேங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ரொம்ப ஃபுல்ஃபில்லாக இருந்துச்சு, ஃபுல்ஃபில்மெண்ட் அப்படின்றது அந்த இடத்துல அதுக்கப்புறம் அதை எதிர்பார்க்காத ஒரு விஷயம். இது நீங்கள் நல்லா கவனித்து ஆழ்ந்து சிந்திச்சு பார்க்கணும். இப்போ அந்த பணத்தை பற்றி நான் ஒரு விஷயம் சொன்னேன்ல, இப்போ பணம் எல்லா இடத்துலையும் நான் உனக்கு தேவையான விஷயத்தை எல்லாத்தையும் ஃப்ரீயாகவே தரேன், இந்த உலகம் முழுவதும் உனக்கு நீ எங்கே போனாலும் ஃப்ரீயாக தருவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாலும் அந்த பணத்தோட தேவை என் கையில் இருக்கணுன்ற ஒரு ஃபீல் வரும். என்ன காரணம்னா, இது அந்த ஒரு விஷயத்தை செய்கிறத தாண்டி என் மனதுக்குள்ளே இந்த பணம்னா இப்படி ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணும், அந்த பணம் என் கீழே இருக்கணும் அப்படின்றது மனதளவால் உட்காந்துருச்சு. அப்போது அந்த ஒரு இடத்துல எனக்கு அந்த பொருள் இருந்தால் மட்டும்தான் எனக்கு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் தருமே, இல்லைன்னா தராது. இப்படி நம்ம ஒரு இடத்துலையும் கவனித்து பார்த்தா இந்த நிறைவு அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்ப இல்லவே இல்லைன்னு சொல்லலாம்.
அப்படி இந்த மாதிரி ஒரு இடத்துல கவனிச்சு பார்த்தா இந்த நிறைவு அப்படின்றது தான் சில இடங்கள்ல இருக்குமே தவிர திருப்தின்ற நிலை வரவே வராது. அப்போ ஒரு ஆட்சியாளனாக இருக்கக்கூடியவங்களும் சரி, இல்லை நீங்கள் ஒரு சாதாரண நிலையில் இருக்கக்கூடியவங்களும் சரி, அந்த நிறைவுக்குள்ளே இருந்து எப்போ திருப்தி நிலைக்குள்ளே போகிறீங்களோ அப்போ அந்த இடத்துல மனதோட போராட்டத்தை மனம் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் பண்ணிக்கும். இல்லைனா ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து இதில் எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் வேணும், இதில் எனக்கு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் வேணும்னு சொல்லி ஒரு டைம்லையும் அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக இயங்கிக்கிட்டே இருக்கும். அப்போ ரொம்ப ஆழமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல்லேருந்து ஃபுல்ஃபில்மெண்ட்டாக நோக்கி எப்போது லைஃப் பயணம் பண்ணுதோ அப்போது மனம் திருப்தி நிலையில் இருந்து செயல்படும் அப்படின்றத தெரிஞ்சுங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தை தான் நான் வந்து உங்கள்கிட்ட பகிரணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டேன். மீண்டும் இதே மாதிரி இன்னொரு வீடியோ பதிவில் சந்திக்கலாம். நன்றிகள், வணக்கம். ஹாய் அண்ணா, எப்படி இருக்கீங்க? எனக்கு வந்து மிராக்கிள் அதான் நடந்துச்சு, அதெல்லாம் நான் சொல்லணும். அண்ட் எஸ்பெஷலி நான் ரசமணி பத்தி சொல்லி ஆகணும் அண்ணா. அது வந்து நான் மே மந்த் என்னோட பர்த்டே டைம்ல நான் வாங்கி போட்டேன் இல்லையா, நீங்க பிளஸ் பண்ணி எனக்கு தரேன் பர்த்டே டைம்ல கரெக்டா கொடுத்தீங்க. வித்தின் 15-20 டேஸ்க்குள்ளார நான் ஒரு பெரிய வேலையை நான் அந்த ஒரு ஹார்ட் பிரேக்ல இருந்ததுனால அசால்ட்டா விட்டேன். எனக்கு அதை விட பெருசு கிடைச்சிருச்சு. அது எனக்கு எல்லாரும் என்ன திட்டினாங்க, ரொம்ப 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 திட்டினாங்க. நீ எவ்வளோ ஒரு அதுவே உனக்கு ஒரு பெரிய லக்கு, வெறும் பிகாம் வச்சுட்டு உனக்கு வந்து கேபிஎம்ஜில வேலை கிடைச்சிருக்கு, அதை நீ எவ்வளவு கேஷுவலா எனக்கு ஹீலிங் ஆகணும், எனக்கு ஹீலிங் பீரியட் வேணும்னு சொல்லிட்டு நான் 4 months வந்து வேலையை விட்டுட்டு இருந்தேன். ஆனா நான் யோசிக்கவே இல்லை அடுத்த வேலைக்கு போகணும் கூட. ஆனா ஒரு ஸ்டேஜ்ல ரசமணி பத்தி எனக்கு வந்து அண்ணா சொல்லி அதுக்கப்புறம் அதை நான் தெரிஞ்சு அதை போட்டு எனக்கு கிடைக்கும், அதை விட பெருசு பிக் கம்பெனில கிடைக்கும்னு நினைச்சேன். இப்ப நான் வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஆடிட் ஃபார்ம்ல நான் ஒர்க் பண்றேன், அதை விட பெட்டர் பொசிஷன்ல. வந்து இத வார்த்தையால சொல்றதுன்னு கூட எனக்கு புரியல, ஆனா அது நடந்துடுச்சு. எல்லாரும் திட்டினதை விட இப்போ எல்லாரும் வந்து என்ன பரவாயில்லடி சாதிச்சிட்ட அப்படின்னு. இல்ல, நான் சாதிக்கல, என்ன சாதிக்க வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குன்னா. தேங்க்ஸ் அண்ணா, தேங்க்ஸ்.